விஸ்வரூபம் திரைப்படம் பெயருக்கு ஏற்றாற் போலவே பிரச்சனைகளில் விஸ்வரூபத்தை எட்டிக் கொண்டிருக்கிறது. அது விஷயத்தை விளக்குகிறதா அல்லது விஷயத்தை விதைக்கிறதா என்பது குறித்து இறுதியில் விரைவாக ஒரு முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் நமக்கு எழும் ஒரு கேள்வி, இப்படி ஒவ்வொரு திரைப்படத்திலும் குற்றம் காண்பதென்றால் சாதி, மத, இன, பொருளாதார ரீதியாக அத்தனை பேருமே ஒரு பிரச்சனையை எழுப்பி அந்த திரைப்படத்திற்கு முட்டுக்கட்டை போட முடியும். எந்த ஒரு கருத்தையும் வெளிப்படுத்த முடியாது என்றால், இதுபோன்று தடை போடப்படும் என்றால், ஒரு கனி பழுப்பதையும் ஒரு பூ மலர்வதையும் மட்டுமே தான் எடுத்துக்கொண்டிருக்க முடியும். திரைத்துறையின் எதிர்காலம் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? அதாவது இதற்கு முன்னால் கூட தமிழ்நாட்டில் ஒரு திரைப்படத்திற்கு தடை விதித்த சம்பவத்தை பார்த்திருக்கிறோம். டேம் 999 என்று ஒரு முல்லை பெரியாறு அணை உடைந்து போவதை போன்று எடுத்த ஒரு படத்திற்கு தமிழக அரசாங்கத்தின் தலைமைச் செயலாளரே இதற்கு தடை விதித்தார். அதாவது இந்த கருத்து ஒரு கருத்து சுதந்திரத்திற்கும் படைப்பு சுதந்திரத்திற்கும் அதே போல தங்களுடைய உணர்வுகள் காயப்படுத்தப்படுகின்றன, தங்கள் உணர்வுகள் புண்படுத்தப்படுகின்றன என்ற ஒரு வாதம், அதாவது இரண்டு முரண்பட்ட வாதங்கள் முன்வைக்கப்பட்டே வருகின்றன. கருத்து சுதந்திரம் என்ற ஒன்றுக்கு ஒரு பத்திரிகையாளர்களாக பத்திரிகையில எழுதக்கூடிய ஒரு தனி மனித சுதந்திரமாகட்டும், படைப்பாளியாக ஒரு நாவலை அல்லது ஒரு கதையை எழுதுவதற்கான சுதந்திரமாகட்டும், ஒரு திரைப்படத்தையோ மற்ற ஒன்று தொடர்களையோ எடுப்பதற்கான சுதந்திரத்திற்கும் கூட ஒரு எல்லை வேண்டும். அதனால் மற்றவர்கள் பாதிப்பு வந்துடக்கூடாது. சமூகத்தில் எந்த ஒரு திரைப்படமும் நல்ல சிந்தனைகளை விதைக்க வேண்டும், முற்போக்கு கருத்துக்களை விதைக்க வேண்டும் என்பதுதான் எந்த ஒரு கலை வடிவத்திலிருந்து மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் அதன் மூலம் சமூகத்தில் ஏதேனும் ஒரு இணக்கத்திற்கு கேடு வரும் என்று ஒரு அரசாங்கம் கருதுமானால் அந்த இது போன்ற நடவடிக்கைகளை எடுப்பது என்பது தவிர்க்க முடியாதாகிறது. இதற்கு பிறகு நீதிமன்றம் இருக்கிறது, அவர் தரப்பிலே வாதம் வைக்கக்கூடும், அதை அரசாங்கம் செய்வதற்கக்கூடும். இதற்கெல்லாம் மேலாக இந்த திரைப்படத்திற்கு அவரே தயாரித்திருக்கிறார். இதற்கு டிடிஎச் என்ற ஒரு வழிமுறையின் மூலமாக அடுத்த வாரத்திலே வெளியிடுவதாக இருந்தார்கள். அந்த வெளியீடு வரப்போகிறதா இல்லையா என்ற கேள்வி இருக்கிறது. இந்த கருத்து சுதந்திரம், படைப்பு சுதந்திரம் என்பதற்கும் அது தங்களை பாதிக்கிறது, இது நஞ்சை கக்குகிறது என்று பாதிக்கப்பட்ட சமூகத்தினர் குரல் கொடுப்பது என்பதும் இருந்து கொண்டே வருகிறது. இதற்கு இரண்டு தரப்பினருக்கும் ஒரு பரஸ்பர புரிதல் எப்போது வரும் என்பதை பொறுத்தான் இதற்கான அமைப்புகள் வரும். இன்னொன்று தணிக்கை அமைப்புகள் என்பது ஒரு சர்ச்சைக்குரியதாகவே பல காலகட்டங்களிலே இருந்திருக்கின்றது. தணிக்கை துறைக்கு உறுப்பினர்களாக போடக்கூடியவர்கள் அரசியல் பின்புலம் கொண்டவர்களாக வந்து விடுகிறார்கள் என்பது ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. சமூக அக்கறை கொண்டவர்கள், கலைத்துறையிலே தேர்ந்த ஞானம் பெற்றவர்கள் இதில் உறுப்பினர்களாக இருப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் கூட இருக்கிறது.